ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமல் கிச்சன். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட ஷேர் பண்றேன். லாஸ்டா நான் போஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் இதுல எது பெஸ்ட், எப்படி வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணோம். இப்ப இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து என் ஹஸ்பண்ட் நேர்ல விசிட் பண்ணி அங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எவ்வளோ ஃபீஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ஜீவனுக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தார். அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் 1 வீக் பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3000 பேர் பக்கம் தான் அந்த வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்துருந்தீங்க. ஆனால் அது இன்னைக்கு வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெய்லி மூவ் ஆகிட்டு அது நல்லா வியூ போயிட்டுருக்கு. எனக்கு வந்து ஒரு 30,000 வியூ கிராஸ் பண்ணிருச்சு. எனக்கு வந்து என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணது வந்து உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கேட்டனால தான் அவ்வளோ டீட்டெயிலாக ஜேஇக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வராமல் அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜ் வந்து எப்போ என்ட்ரன்ஸ் வருது, அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஜீவனுக்கு நாங்கள் எந்தெந்த காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்து அதை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க பார்க்காம. இஃப் சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கைட் பண்ணி எந்த ஒரு யூடியூபரும் போஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த காலேஜஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சரோ ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. ஜென்யூனாக எந்த காலேஜ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸு, எப்படி ஒரு காலேஜை நாங்கள் வந்து என்னென்ன எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறோம், இப்போ எப்படி ஸ்கூல் நாங்கள் ஜீவனுக்கு என்னென்ன விஷயம்லாம் பார்த்தோம், என்னென்ன ஃபேக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் காலேஜும் நம்ம கேம்பஸ் போயிட்டு, ஐ மீன் கவுன்சிலிங் போயிட்டு காலேஜ் செலக்ட் பண்ணும்போதும் அந்த காலேஜ் பற்றி நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும். அந்த காலேஜ் நல்லா இருக்கா, ஃபீஸ் என்ன, என்னென்ன கோர்ஸ் இருக்குது. நம்ம குழந்தைக்கு ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம், பிஇலேயே வந்து அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான்னா அந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, பர்சனலாக எனக்கு மெசேஜஸும் சரி, இப்போ ட்ரெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஐன்னு சொல்லிட்டு ட்ரெண்டு பின்னாடி போகக்கூடாது, அது 4-5 வருஷத்துல போயிடுமா இருக்கும், அதனால நீங்க வேற ஏதாவது நல்ல கோர்ஸ் வந்து படிக்க வைங்க, ஏஐ வந்து நீங்க தனியா ஒரு கோர்ஸா எடுத்து ட்ரெயின் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேற ஒரு நல்ல கோர்ஸ் படிக்க வைங்கன்னா அந்த நல்ல கோர்ஸ் என்னன்னு யாரும் எனக்கு சஜஸ்ட் பண்ணல. என்ன விஷயம்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ தான் ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டு பின்னாடி நான் ஓடுற சான்ஸே இல்லை. அப்படி கிடையவே கிடையாது. ஜீவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நல்லா வருது. இப்போ ஸ்கூல்ல வந்து அவன் கம்ப்யூட்டர்ல தான் சென்டம் மார்க் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குது. அதான் அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அவனுக்கு எது ஆசைப்படுறானோ அதுல நான் படிக்க வைக்கிறேன். நாளைக்கு அது வேலை கிடைக்குது கிடைக்கல, அது அவனோட திறமையை வச்சு அவன் தான் வேலை தேடிக்கணும். ஸோ என் பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் என்ன அவங்க படிக்க விரும்புகிறாங்களோ அதை படிக்க வைக்க வேண்டியது ஒரு பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அந்த பிரான்ச் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி ட்ரெண்டு பின்னாடி ஓடுறதெல்லாம் கிடையாது. யாரையும் நான் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எந்த உங்களுக்கு ட்ரிபிள் இசிஇ மெக்கானிக்கல் சிவில் இல்லை இன்ஜினியரிங் இல்லாமல் வேறு ஏதாவது கோர்சஸ் ஜாயின் பண்ண வைக்கிறதுனா அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வெயிட் லாஸ் பற்றி நான் வீடியோ போட்டு அது பயங்கரம் எனக்கு ரெஸ்பான்ஸ், அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வெயிட் லாஸ் போட்டிருக்கு. நிறைய டவுட் ரிப்பீட்டடாக வரனால மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் ரிப்பீட் பண்ணுறேன். அந்த குமரக்கம் நான் போயிருந்தப்போ எடுத்திருந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து நான் ரொம்ப குண்டாக இருக்கேன். இப்போது எனக்கே பார்த்தா என்னடா இவ்வளோ குண்டாவா நான் இருந்தேன். அது போன வருஷம் சம்மர் வெக்கேஷனுக்கு போனப்போ எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறமா தான் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் போயிட்டு நான் சுகர் குவிட் பண்ணி நிறைய டயட், அந்த மாஸ்டர் செக்கப்பில் வந்து எனக்கு டயட்டிஷியன் கொடுத்த டயட் சார்ட் படி டயட்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகி இப்போ நான் ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ, இப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு போன ஃபோட்டோ, இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோலாம் கம்பேர் பண்ணி போட்டனால வெயிட் லாஸ் பவுடருக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். வெயிட் லாஸ் பவுடர் வந்து முக்கியமாக டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் தாராளமாக எடுக்கலாம். இல்லை கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கோம், முளைக்கட்டினா பாசி பேரு, கொள்ளு. ஸோ வாரத்தில் 3 நாள் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். லேபிள்லேயே கிளியராக எப்படி இது செய்யணும், எப்படி எடுக்கணும் எல்லாமே இருக்குது.
ஒருவேளை மீலை ஸ்கிப் பண்ணிட்டு எடுக்க சொல்லியிருக்கேன். அது வந்து நான் இப்போ வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறது டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு எடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மேபி ஆனால் பசிக்கலாமா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்தா. அதுவே டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம தூங்கிடுவோம். பசிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்லாக்ல அட்டாச் பண்ணியிருக்கிறதா நான் சோப்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல, அந்த மாதிரி கேட்குறீங்க. கேட்லாக்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும் போதே அதோட பிக்சர் வரும். ஒரு சோப்புனா குப்பைமேனி சோப்பு கீழே நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அந்த பிக்சரை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் வந்து பிக்சர்ஸாக அட்டாச் பண்ணியிருப்போம். வெயிட் லாஸ் போடுறப்போ அந்த மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து நிறைய வருது. 1ஓ 2ஓ தான் என்னால் கேட்லாக்ல போட முடியுது, டைம் இல்லை. நிறைய ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜாக வருது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுன்னு சொல்லி நிறைய வாய்ஸ் மெசேஜ் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது குடிச்சதுக்கப்புறம்ட்டு. 1 மந்த்துக்கு இது தாராளமாக வரும். இப்போ வரைக்கும் வெயிட் லாஸ் போடுறதுக்கு டயட்டிஷியன் கொடுத்த டயட் சார்ட் வந்து நான் ஃப்ரீ கிஃப்டாக சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு டயட் சார்ட் வேணும், டயட் சார்ட் வேணும்னு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தேன் அம்மான் பச்சரிசி சோப்புக்கு வந்து அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் இவ்வளோ நாள் 1 இயராக பார்த்தீங்கன்னா என்னோட மர்மல் ஹெர்பல்ஸில் இருக்கிற ஆவாரம்பூ சோப்பு தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிருந்தேன். நல்ல க்ளோவாக இருந்தது. அதுக்கப்புறமா அம்மான் பச்சரிசி சோப்பு இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கப்புறம் இது லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். அம்மான் பச்சரிசி செடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துட்டு கிள்னிங்கன்னா பால் மாதிரி வரும். அதை வந்து நம்ம மறு மேலே வச்சோன்னா கொஞ்ச நாளில் மறு சுருங்கி கீழே விழுந்துரும். இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதோட லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் இந்த சோப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சோப் யூஸ் பண்ணும்போது வித்தின் 1 வீக்கில் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிற டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. அப்புறம் உங்களுக்கு எதாவது பிம்பிள் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மங்கு மொருலாம் இருக்குன்னா இது வந்து தொடர்ந்து 1 or 2 months யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். குப்பைமேனி சோப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொப்பளம், மங்கு, மரு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாது, பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாது. ஆனால் இது பிம்பிள்ஸ்க்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வரும். என் டீம் தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வந்துடும். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மீல் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓட்ஸ் கூட சியா சீட்ஸ் வந்து மெயின், அப்புறம் பம்கின் சீட்ஸ், இது 3ம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி நம்ம இந்த பாதாம் பருப்பு, வால்நட் பருப்பு, ட்ரைடு பெர்ரிஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மினரல் அண்ட் விட்டமின்ஸ் சத்துக்காக, அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த பாதாம் பருப்பு, வால்நட்டு, ட்ரைடு பெர்ரிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸு, அத்திப்பழம் இதெல்லாம் நம்ம சத்துக்காக தான் எடுத்திருக்கோம். வெயிட் லாஸ்க்கு வந்து அது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் வந்து இனிப்பாக இருக்கிறது வந்து நீங்கள் எடுத்துக்கணும். மற்றபடி ஓட்ஸு, சியா சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். பம்கின் சீட்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நைட்டு நல்லா தூக்கம் வரும் பம்கின் சீட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா. இது வந்து நான் நிறைய இன்ஸ்டால ரீல்ஸ் இப்போ ரீசெண்டாக பம்கின் சீட்ஸ் பற்றி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அதனாலேயே நான் வந்து இது எடுத்துக்கிறேன். நான் வந்து காய்ச்சி ஆறுன பால் தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெஃப்ரிஜரேட்டர்ல 8 hours வச்சிடணும். மினிமம் 8 hours வந்து உங்களுக்கு ஓட்ஸ் நல்லா ஊறுச்சுன்னா அடுத்த நாள் காலையில நீங்க அப்படியே சாப்பிடலாம். அது குக் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. என்னன்னா 8 மணி நேரத்துல ஓட்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். ரோல்டு ஓட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வாங்காதீங்க. அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது, வெயிட் கெயின் தான் ஆகும். இது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸும் கம்மி. நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே மறுபடியும் ஓட்ஸ் எல்லாம் காட்டுறேன். இன்னொரு பவுல் பார்த்தீங்கன்னா நான் ஜீவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அவனும் இப்போ ரீசெண்டாக கேட்டு வாங்கி சாப்பிட்றான். ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். அவனுக்கு வந்து நான் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட்டு, பிஸ்தா பருப்பு, அப்புறம் நிறைய டேட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்ருக்கேன். குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக அது கொடுக்கலாம். ஓட்ஸ் கம்மி பண்ணிட்டு நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஜாஸ்தியாக போட்டு. இப்போ ஈவினிங் வந்து ஜீவனோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட் தான் இப்போ கொஞ்ச நாளாக கேட்டு வாங்கி குடிக்கிறான். நான் உண்மையாவே ஏபிசி மால்ட் லான்ச் பண்ணப்போ எனக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா நிறைய பேர் ஏபிசி மால்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணனால தான் லான்ச் பண்ணேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இதுல கேன் சுகர் சேர்த்திருக்கோம். கரும்போட
வெல்லம் சேர்த்துருக்கோம். சர்க்கரை கிடையாது. ஸோ இது வந்து குடிக்கும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஒன்ஸ் குழந்தைங்க குடிச்சாங்கன்னா, மறுபடியும் கேட்டு வாங்கி குடிக்கணும். அதுதான் என்னோட கான்செப்ட்டே. இந்த பீட்ரூட்டோட கலர் தான் நாங்க அச்சீவ் பண்ணியிருக்கோம். கலர் வந்து ஆர்டிஃபிஷியலா எதுவுமே சேர்க்கல. கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட். ஸோ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நீங்க பேக்க ஓப்பன் பண்ணும்போதே அந்த பீட்ரூட்டோட வாசம் அவ்ளோ நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்னால பசிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க காலையில, ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கா இத வந்து குடுக்கலாம். இது வந்து ஹீமோகுளோபின் லெவலையும் இன்கிரீஸ் பண்ணுது. குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணா எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜீவனோட ஃபேவரைட் ட்ரிங்க் வந்து இந்த ஏபிசி மால்ட் தான். உங்களுக்கு ஏபிசி மால்ட் வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் ரிப்பீட்டடா வீடியோஸ்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஸ்கின் வந்து என்னோடது நல்லா க்ளோயிங்கா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்னோட ஃபேஸ் பேக் மட்டும் தான் காரணம். இப்போ சம்மர்னால பார்த்தீங்கன்னா, சன் டான் கண்டிப்பா இருக்கு. அத ரிமூவ் பண்றது அந்த சோப் ஒண்ணு, இன்னொன்னு இந்த ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக் கூட நெறைய பேர் மாஸ்க் வந்து கேட்டுட்டே இருந்தனால, மறுபடியும் மாஸ்க் கேட்லாக்ல கொண்டு வந்திருக்கேன். ஆனா இது கெமிக்கல். இந்த மாஸ்க் மட்டும் கெமிக்கல். இது வந்து கொலாஜன் மாஸ்க். ஸோ இது வந்து நீங்க ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா, இம்மீடியட்டா ஸ்கின் அவ்ளோ க்ளோயிங்கா இருக்கும். ரொம்ப நரிஷ்டா தெரியும். நாளைக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நீங்க வந்து பார்லரே போக அவசியம் இல்ல. ஜஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்க போட்டு வாஷ் பண்ணிட்டு, மாஸ்க் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் அப்பவே தெரியும். ஸோ இந்த மாஸ்க் வந்து கெமிக்கலா இருந்தாலும் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்குன்றனால மட்டும் தான் கேட்லாக்ல கொண்டு வந்திருக்கேன். மாஸ்க் வந்து ஜஸ்ட் ₹80 தான். உங்களுக்கு வேணுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரீசென்ட்டா வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு வீடியோல அப்டேட் குடுத்துட்டே இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கும், லஞ்சுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, கடைக்கு வந்து ஃபுட் பாக்ஸ் வந்துட்டு இருந்தது. 1 இயரா ஃபுட் பாக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெயிட் அப்படியே நின்றுச்சு. ஒரு 4 மந்த்ஸா ஒரே வெயிட்ல இருக்கேன். மறுபடியும் வெயிட் ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்றனால, ஃப்ரூட் பாக்ஸ்க்கு பதிலா இப்போ வந்து சாலட் பாக்ஸ் குடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கொண்டைக்கடலை, ஒரு நாள் பாசிப்பயிறு, ஒரு நாள் கொள்ளு, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் இந்த மாரி ஸ்டீம் பண்ணி சாலட் மாரி குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா ஜிம்லயும் ஜாயின் பண்றதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட அப்டேட்லாம் வந்து உங்களுக்கு நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதாவது டெய்லி ரொட்டீன் வீடியோ சமைச்சேன், பாத்திரம் கழுவுனேன் அது போஸ்ட் பண்ணாம, யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் நெறைய பேர் வெயிட் லாஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால நான் என்னெல்லாம் வெயிட் லாஸ்க்காக பண்ணிட்டு இருக்கேனோ, அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ ரீசென்ட்டா என் தம்பி வீட்ல வந்து ஒரு ஃபங்ஷன் நடந்தது. அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் நெறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் அவ்ளோ சூப்பரா இருக்கறனால, உங்களுக்கு வந்து நான் வீடியோல ரெஃபர் பண்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டா 50 இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து அந்த பிட்ச் ஒய் டிசைன்லயும் கிடைக்குது. ஆனா, இந்த பீகாக் டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தனால இது எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, நீங்க டைனிங் டேபிள் மேல எங்க வேணா ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணலாம். பூஜை ரூம்லயும் யூஸ் பண்ணலாம். இவங்க இன்ஸ்டா பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். வாட்ஸ்அப்லயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா பேஜ்ல போய் செக் பண்ணீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அது இல்லாம பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் ₹30 ₹30லேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்பவே முடியல. ஸோ என்னெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்கோ, அது ஒரு சாம்பிள் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு ஸ்க்ராட்ச் புக்குன்னு நெனச்சு எடுத்துட்டு, அந்த பென்சில்ல வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் வருது. ஒரு மேஜிக் ஸ்க்ராட்ச் புக் இது. இதுல வந்து நம்ம பிக்சர்ஸும் ட்ரா பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து பட்ஜெட்ல இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே ஃபங்ஷன்லாம் ஆர்கனைஸ் பண்றீங்க. நெறைய குழந்தைங்கள வந்து இன்வைட் பண்றீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட ஏஜ் என்ன? எத்தன பேர் வர்றாங்க? உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க கிட்ட என்னெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ். இந்த வாட்சோட பிரைஸ்லாம் நம்பவே முடியல. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து பிரைஸ் டீட்டெயிலும் குடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா, கியூட்டா இருந்தது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஷேக் பண்ணா லைட் எரியுது. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஆசையா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி பாப்பாலாம் வராங்க அப்படின்னா, தாராளமா இந்த வாட்ச்லாம் குடுக்கலாம். அவ்ளோ பிரைஸ் கம்மி. ஆனா குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான கிஃப்ட். இந்த பைசைக்கிள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டா குடுக்கும்போது, அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாரி கியூட்டான பைசைக்கிளா பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து பெஸ்ட் பேஜ் இந்த இன்ஸ்டா பேஜ சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கான டாய்ஸ் வந்து நெறைய வச்சிருக்காங்க. ஒரு சில டாய்ஸ் வந்து என் தம்பி குழந்தைங்களுக்காக ஆர்டர் பண்ணேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் தான். அதாவது ஸ்க்ரீன் டைம வந்து நம்ம ரொம்ப நேரம் குழந்தைங்க ஸ்க்ரீன்லாம் பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் டைம வந்து கம்மி பண்றதுக்கு, இந்த மாதிரி அவங்கள என்கேஜ் பண்றதுக்கு நெறைய கிஃப்ட்ஸ் அவங்க பேஜ்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த மாரி போட வைக்கலாம். இல்ல ஆல்ஃபாபெட்ஸ் ஏ, பி, சி அந்த மாரி எழுத வைக்கலாம். இது ஒரு மேக்னெட்.
ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ வந்து நம்ம பேக் பண்ணி குடுக்கறக்கான பேக்ஸும் உங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல அந்த ஒயிட் கலர் பேக் பார்த்தீங்கன்னா, அது மேல குழந்தைங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா கிரையான்ஸ் வச்சு கலர் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். இந்த பட்ஜெட்ல வேணும், அதுக்கு ஒரு பேக் வேணும். அந்த மாரி நம்ம கேட்டோம்னா, அவங்க அவங்க கிட்ட இருக்கிற ஐடியாஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து என் தம்பி குழந்தைங்களுக்கும், தங்கச்சி குழந்தைங்களுக்கும் ஒரு சில கேம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடியே உட்காந்துருக்காங்க. அதுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு ரோப் சேலஞ்ச் கேம்ன்ற மாரி ஃபேமிலி கேமாவும் வச்சுக்கலாம். 2 பேர், 3 பேர் சேர்ந்து விளையாடலாம். ஸோ இந்த கேம் படி பார்த்தீங்கன்னா, நம்ம ரோப் எடுத்து எடுத்து அந்த ஹோல்ல வச்சுட்டே வரணும். ஃபைனலா வின் பண்ணும்போது ஒரு ஒரு ரோப்பா எடுக்கணும். இது வந்து ரொம்ப வித்தியாசமா, ஸ்கில்ஃபுல்லா யோசிச்சு விளையாடுற மாரியான ஒரு கேமு. நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா, வீட்ல அடிதடி. நான் 2 வாட்ச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தம் 4 குட்டீஸ் இருக்காங்க வீட்ல. ஸோ என் தம்பி பாப்பா ஒருத்தி, தங்கச்சி பாப்பா ஒருத்தி. 2 கேர்ள்ஸுக்கு வந்து 2 வாட்ச் அந்த மாரி வாங்கியிருந்தேன். ஸோ ரைட் சைடு இருக்கிற பட்டன வந்து நம்ம பிரஸ் பண்ணா இது ஓப்பன் ஆயிடும். உள்ள வந்து நமக்கு கார் வேணுனா கார் எடுத்துக்கலாம். இல்ல ட்ரக் வேணும் அப்டின்னா, நீங்க ட்ரக் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி 1 வந்து காரு, 1 வந்து ட்ரக் அந்த மாரி எடுத்திருந்தேன். ஸோ அந்த வாட்ச்லயே பார்த்தீங்கன்னா, பட்டன்ஸ் இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன். அது வந்து நம்ம பிரஸ் பண்ணி முன்னாடி, பின்னாடி நகர்த்தலாம். கூடவே சார்ஜிங் கேபிளும் குடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ ஆன் பண்றதுக்கு வந்து பின்னாடி ஆன் பட்டன் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைட் எரியும். ஸோ இது வந்து கீழ வச்சு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல கார் இருக்கு. இத வந்து ஆன் பண்ணி தரையில வச்சுட்டு, லெஃப்ட் சைட் பட்டன் பிரஸ் பண்ணா முன்னாடி போகும். ரைட் சைட் பட்டன் பிரஸ் பண்ணா பேக் சைட்ல வரும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ரிமோட் மாரி தான் இது. கையிலேயே வந்து ரிமோட் வாட்ச் ரொம்ப யூனிக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பிரைஸும் ரொம்ப லோவா இருந்தது. அதனால 2 வாட்ச் வாங்கியிருந்தேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் டாய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து அ குவாலிட்டி வைஸ் அவ்ளோ சூப்பரா இருக்கு. இதுவும் யூனிக்கான ஒரு டாய் தான். இதுலயும் 2 எடுத்திருந்தேன். 2 பாய்ஸ் இருக்காங்க எங்க வீட்ல. 2 பாய்ஸ், 2 கேர்ள்ஸ் மொத்தம். ஸோ 4 பேத்துக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதுலயும் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் வந்துருது. பின்னாடி வந்து ஆன் பட்டன் குடுத்துருக்காங்க. ஆன் பண்ண உடனே நமக்கு இந்த ஹெலிகாப்டர்ல சுத்துற மாரி மேல வந்து சுத்த ஆரம்பிச்சுருச்சு. அவ்ளோ கியூட்டா லைட் எரியுது. ஸ்பைடர்மேன் வந்து பறக்குற மாரி. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாரி மேல பறக்கும். நம்ம கீழ கை வச்ச உடனே மறுபடியும் மேல போகும். நல்ல குவாலிட்டியா இருக்கு. கீழ விழுந்தா கூட டேமேஜ் ஆகுறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இன்ஸ்டாலயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இப்ப நான் எங்க கிளம்பி போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில டிமார்ட் வந்து புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1 தான் ஓப்பன் பண்ணாங்க. அவ்ளோ இன்ஸ்டா ரீல்ஸு. பொள்ளாச்சிக்குள்ள டிமார்ட் இருக்கா? இல்ல பொள்ளாச்சியே டிமார்ட்குள்ள இருக்கான்ற மாரி அவ்ளோ ரஷ்ஷு. ஜூலை 1லாம் பார்த்தீங்கன்னா, நியர்லி 3 கிலோமீட்டர்ஸ்க்கு கார்லாம் நின்னுச்சு. வெயிட்டிங்ல அப்படிலாம் ரீல்ஸ் வந்தது. ஸோ, அதனால காலையில ஒரு 10:00க்கே போயிட்டேன். இந்த ஓட்ஸ் தான் அங்க இருந்தது. இது பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். இது கண்டிப்பா வாங்காதீங்க. என்னன்னா, நான் நெறைய நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் அங்க வாங்குனேன். பாதாம் பருப்பு, முந்திரி, வால்நட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ, இங்க வந்து பூஜை ஐட்டம்ஸ் நெறைய இருந்தது. இந்த பிளேட்லாம் புதுசா பார்த்தேன். ஆக்சுவலா நான் போன ஒரு 1/2 அன் ஹவர்ல ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு. என்னால பெருசா டிமார்ட்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. டிமார்ட் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல. ரொம்ப தேவையான பொருட்கள கண்டிப்பா வச்சிருக்காங்க. கிராசரீஸ்ல நெறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. எம்ஆர்பி விட நெறைய ரேட் வந்து கம்மியா போட்டிருந்தாங்க பில்லிங்ல. நான் என்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த கப்பெல்லாம் நான் வரலட்சுமி பூஜை டைம்ல பெங்களூர்ல பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப சீப்பான பிரைஸ் ₹79, ₹89, ₹99 அந்த மாரி தான். ஆனா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு பொள்ளாச்சில. ஸோ ஓரளவுக்கு பரவால்ல. கிராசரீஸ் கண்டிப்பா விலை கம்மி. அதனால வேணா விசிட் பண்ணுங்க. டைமிங் வந்து காலைல 10:00லேருந்து நைட் 8:00க்கே பூட்டிர்றாங்களாம். நெறைய பேர் டைமிங் தெரியாம நைட் வந்ததா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் என்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டிட்டு இருக்கேன். கிளிப்பு வந்து இது எடுத்திருந்தேன். இது கொஞ்சம் குவாலிட்டியான கிளிப்பு ₹79 ஆடி மாச காத்துல அம்மியும் பறக்கும் அப்டிம்பாங்க. அந்த அளவுக்கு காத்தடிக்குது. என்ன கிளிப் போட்டாலும் கிளாத்ஸ்லாம் நிக்கிறதில்ல. அதனால நல்ல குவாலிட்டியான கிளிப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். 2 செட்டு. 1 வந்து ₹79. ஸோ இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் எம்ஆர்பிலருந்து கம்மியா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 230 என்னமோ போட்டிருக்கு பிரைஸு. பில்ல வந்து 180 தான் வந்தது. நிவ்யாவோட லிப் பாம் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். நான் நெறைய வருஷமா இந்த லிப் பாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட ஃபேஸ் பேக்குக்கு வந்து ரோஸ் வாட்டர் தேவைப்பட்டது. இது வந்து கு குலாபெரி அப்படின்ற பிராண்ட். இதுக்கு முன்னாடி இது நான் வாங்கியிருக்கேன். இது ஓரளவு குவாலிட்டியா இருக்கும்.
சப்போஸ் டிமார்ட் விசிட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் தான். ஹிமாலயாஸ்ல நீம் ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அங்க அவைலபிளா இருந்தது. இது புதுசா பார்த்தேன் ரோஸ்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோ வரும்போது நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ரோஜா பூலயே குளிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்ளோ நல்லா சாஃப்ட் ஆகுது ஸ்கின்னு. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து இதுவும் ஜஸ்ட் ₹70 79 எடுத்திருந்தேன். குட்டி குட்டியான பொருட்கள் வந்து நெறைய உங்களுக்கு சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும். இந்த பவுல் வந்து இப்ப சூப்லாம் பண்றேன் இல்லையா? முடவாட்டு கிழங்கு சூப்பு, தூதுவளை சூப்பு இதுக்காக நான் எடுத்தது. இது ஜஸ்ட் 79 தான். நல்ல குவாலிட்டியா இருந்தது. ஆனா என்னன்னா, பொள்ளாச்சி பிரான்ச்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக். ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் இருக்கு. எல்லாம் சேல் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இது ஒரு லெதர் பவுச் டிராவலுக்காக எடுத்தது. அவ்ளோ நல்ல குவாலிட்டி. உள்ள வந்து நம்ம டாய்லெட்ரீஸயும் வச்சுக்கலாம். நான் மெடிசின்ஸ்லாம் கேரி பண்றதுக்காக இந்த பவுச் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம குவாலிட்டி. ஜஸ்ட் ₹150 தான். ஆனா இதே ₹150க்கு நான் ஒரு பெரிய பேக்கும் டிமார்ட்ல வாங்குனேன். இது வந்து ஃபேஸ் டவல் செட் ஆஃப் 4 வந்து ஜஸ்ட் ₹59ன்னு வாங்கியிருக்கேன். இப்ப ரீசென்ட்டா ஜிம் வந்து போக ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லி வந்து ஒரு ஃபேஸ் டவல் கொண்டு போக வேண்டியதா இருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா, சைஸ் வந்து அளவா இருக்கும். நம்ம ஹேண்ட் பேக்லயும் வச்சுக்கலாம். கர்ச்சீஃப் மாரியும் கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்ட் குவாலிட்டி. ஸோ ஃபேஸ் டவல் வந்து செட் ஆஃப் 4 ₹59ன்னு வாங்கியிருக்கேன். அடுத்ததா 2 கிச்சன் டவல் வாங்கியிருந்தேன். எப்போ டிமார்ட் போனாலும் நான் இது பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ₹14 தான். நல்ல குவாலிட்டியா இருக்கும். எவ்வளோ தடவ வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சாலும் ஷ்ரிங்க் ஆகாது, சாயம் போகாது. கண்டிப்பா வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்ஸ் வந்து நான் டிமார்ட்ல வாங்கல. இங்க உடுமல்பேட்ல வாங்குனது. ரோல்டு ஓட்ஸ் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். பின்னாடியே லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். சுகர் லெவலையும் கம்மி பண்ணும். நீங்க ஓட்ஸ் எடுக்கிறதா இருந்தா ரோல்டு ஓட்ஸ் இல்லைன்னா ஸ்டீல் கட்ஸ் ஓட்ஸ் தான் எடுக்கணும். ப்ராசஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வாங்கவே வாங்கக்கூடாது. அடுத்ததா நான் போனது இந்த மாரி நட்ஸ் வாங்குறதுக்கு தான். பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ 700 சம்திங். ஆனா ஆஃபர்ல எனக்கு ₹420ன்னு கிடைச்சது. நல்ல குவாலிட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் பார்த்தீங்கன்னா, 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ கிராசரிஸ்ல மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டு இருக்கு. சியா சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது. கால்சியம் சத்தும் இது இருக்கு. நீங்க சியா சீட்ஸ வந்து தண்ணீல ஊற வச்சு ஒரு ஜெல் மாரி அது ஆனதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். அப்படியே எடுக்கக்கூடாது. நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன். பம்ப்கின் சீட்ஸ் வந்து ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்லா தூக்கம் வரும். இதுல வந்து மெக்னீசியம் அண்ட் செலினியம் கன்டென்ட் இருக்கு. கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதனால நான் 2 பேக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். இது வந்து மரச்செக்கு நல்லெண்ணெய். நான் பெங்களூர்லயும் இது வாங்கியிருக்கேன். 777 பிராண்டு. நல்ல குவாலிட்டியா இருக்கும். இதுவும் ஆஃபர்ல இருந்தது. அடுத்தது அப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹150க்கு இந்த டிராவல் பேக் எனக்கு கிடைச்சது. அப்பா ரொம்ப பெரிய பேக் எடுத்துட்டு போவாரு எங்க போனாலும். ஸோ அவருக்கு வந்து வெயிட் கம்மியா நல்ல குவாலிட்டியா வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பேக் பார்த்தோனே எடுத்துட்டேன். செம குவாலிட்டி. எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சீப்பான பிரைஸ்ல இருந்தது பொள்ளாச்சி டிமார்ட்ல. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வாஷிங் மிஷின் லிக்விட் பார்த்தீங்கன்னா, சேஃப் வாஷ் இன்னும் கொஞ்சம் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ₹270க்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 லிட்டர் கிடைச்சிருக்கு. ஷேப் வாஷ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு பிராண்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.